ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த ஜனவரி 1, 2024 புதிதாக அமலுக்கு வரக்கூடிய விதிகள் மற்றும் நடைமுறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சிம் கார்டு விதிமுறைகள். ஸோ இது மேக்ஸிமம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் இருந்தாலும் முதல்ல சொல்லிடலாம். அதாவது இந்த ஆன்லைன் மோசடிகளை தவிர்க்கும் விதமாக தான் இந்த சிம் கார்டில் புதிய விதிமுறைகள் வந்து அமல்படுத்த போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புதுசாக சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னா கேஒய்சி கட்டாயமாக அப்டேட் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சிம் கார்ட்லேயும் கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேஒய்சி அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிற இந்த செயல்முறை வந்து கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிம் கார்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா, அல்லது சிம் கார்டு ஏதாவது உடஞ்சி வச்சு மாற்ற போகிறீங்க அப்படின்னாலும் அந்த சிம் கார்டு வந்து யார் ஓனரோ அந்த சிம் கார்டு ஓனர்கிட்ட வந்து கண்டிப்பாக கைரேகை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக் தரவை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக கார்டு வாங்கினாலும் சரி அல்லது சிம் கார்டை மாற்றினாலும் சரி கட்டாயமாக பயோமெட்ரிக், அதாவது கைவிரல் ரேகை வந்து நம்ம கொடுத்தாகணும். அதே மாதிரி போலி சிம் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக வந்து சிம் விற்பனையாளர்கள் இப்போது முழுமையான சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள். சிம் கார்டு சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. மேலும் சிம் கார்டுகளை மொத்தமாக விநியோகிப்பது தடை செய்யப்படும். மொத்தமாக சேல்வும் பண்ண முடியாது. ஒவ்வொரு செல்லருக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்து லிமிட் இருக்குது. சிம் கார்டு வந்து நீங்கள் இவ்வளோ தான் சேல்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் கொண்டு வர போகிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேங்க் லாக்கர் அக்ரிமெண்ட் வந்து இந்த டிசம்பர் 31க்குள்ளார இந்த இண்டிவிஜுவலாக யாரெல்லாம் வந்து பேங்க்கில் லாக்கர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ, ஸோ அவங்க வந்து இந்த ரிவைஸ்டு பேங்க் லாக்கர் அக்ரிமெண்ட்டை டிசம்பர் 31க்குள்ளார சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் சைன் பண்ணல அப்படின்னா ஜனவரி 1 உங்களுடைய லாக்கர் வந்து ஃப்ரீஸ் பண்ணப்படும். அதாவது ஃப்ரீஸ்னால் என்ன, அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்க. மறுபடியும் நீங்கள் போய் சைன் பண்ணிட்டு பெனால்ட்டி எதாவது போகிறாங்களா என்னன்னு தெரியல, அதை பற்றி தகவல் எதுவும் இல்லை. பட் ஆனால் ஜனவரி 1 இந்த அவங்களுடைய அக்கௌண்ட் லாக்கர் வந்து ஃப்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸ் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜனவரி 1 த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி IRDA வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டு ஃபர்னிஷ் ஏ கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட் டு பாலிசி ஹோல்டர்ஸ். அதாவது ஜனவரி 1 இப்போ புதுசாக வந்து இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த பாலிசியினுடைய மொத்த விவரத்தையும் வந்து அந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட் அப்படிங்கிற ஒரு ஷீட் ரெடி பண்ணி அவங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஏனோ தானோன்னு இருக்கும். பட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாலிசியினுடைய மொத்த விவரமும் கஸ்டமருக்கு புரியும் வகையில், புரியும் வேர்ட்ஸில் வந்து அவங்க அந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட் அப்படிங்கிறத பாலிசி ஹோல்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுலையும் இந்த ஜனவரி 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் 2022-23 அந்த நிதியாண்டுக்கான இன்கம் டேக்ஸை நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபைல் பண்ணுறது வந்து ஃபைல் பண்ணி அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் அமௌண்ட் வந்து உங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து ஹோல்டு பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. ஸோ டிசம்பர் 31க்குள்ளார யாரெல்லாம் ஃபைல் பண்ணியிருந்து சப்போஸ் நீங்கள் ஃபைல் பண்ணதில் வந்து எரர் இருக்குது, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் 2022-23 அந்த நிதியாண்டிற்கான இன்கம் டேக்ஸை இதுக்கப்புறமா நீங்கள் ஃபைல் பண்ணி ரிட்டர்ன் அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ரினியூவல் பண்ணுறது, ஆதார் கார்டு புதுப்பிப்பு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்து எல்லாமே ரன் ஆகிட்டு இருந்தது. எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ணாமல் நம்மளுடைய POA, அதாவது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, இந்த 2 டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து நம்மளுடைய ஆதார் கார்டு வந்து ரினியூவல் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னா இந்த 2 டாக்குமெண்ட்டும் கொடுத்து ஆதார் கார்டை ரினியூவல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு எண்டு டைம் வந்து 31 டிசம்பர் 2023 சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1 அதுக்கு 50 ரூபா கட்டணம் வசூலிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக SBIனுடைய வீட்டு கடன் விகிதம் பார்த்திங்கன்னா தற்போது வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு ஆண்டுக்கு 8.4% விகிதத்தில் 0.17% செயலாக்க கட்டணத்துடன் வீட்டு கடன்களை வழங்குகிறது. SBI வீட்டு கடனில் பண்டிகை ஆஃபர் நடக்கிறது. இதில் வாடிக்கையாளர்களுக்கு வீட்டு கடனில் 65 அடிப்படை புள்ளிகள், அதாவது 0.65% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. வழக்கமான வீட்டுக்கடன், ஃப்ளெக்ஸிபே என NRI சம்பள வகுப்பு ஆகியவற்றில் இந்த தள்ளுபடி பொருந்தும். SBIயின் இந்த தள்ளுபடியை நாளை வரை மட்டுமே நீங்கள் பெற முடியும். ஜனவரி 1 வரைக்கும் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இருக்குது. பட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை நாள், இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நாமினேஷன் டிக்ளரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதாவது ஜனவரி 1, 2024க்குள்ளார உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் கட்டாயமாக நீங்கள் நாமினியை வந்து ஆட் பண்ணியிருக்கணும். நாமினி வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களால் அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து ஸ்டாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. ஸோ நாமினேஷன் வந்து உடனே ஃபைல் பண்ணிடுங்க.
ஏர்லியராக அதுக்கு டெட்லைன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செப்டம்பர் 30 வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது வந்து ஜனவரி 1 2024 கட்டாயம் நாமினி ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த டிமேட் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்கவோ அல்லது பணத்தை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அதுக்கு அனுப்பவோ முடியும். அடுத்தபடியாக சூப்பரான ஒரு அப்டேட்டு, சுகன்யா சாம்ரிதி யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து 20 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து 8% இந்த சேமிப்பு திட்டத்திற்கு வந்து வட்டி விகிதமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 8.2% உயர்த்திருக்கிறாங்க. அதாவது 20 பேசிஸ் பாயிண்ட் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புதிய விதிகள் மற்றும் விதிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1 2024 அமலுக்கு வந்திருக்குது. மேலும் இது போன்ற தகவல் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.